வழக்கமான ஆடியோ லான்ச் அல்லது வந்து ப்ரெஸ் மீட்லேருந்து மனிதன் தெய்வமாகலாம். ப்ரெஸ் மீட் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குடும்ப விழா மாதிரி. நான் அங்கேருந்து இப்போ காரை நிப்பாட்டுறப்ப பார்த்தேன், ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான ஒரு வைப்பில் வந்து நிற்கிறாங்க. அது வந்து என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நான் இதில் வந்து என்னென்னா, இந்த படத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமம் கூட நான் என்ன நினச்சேன்னா, எடுத்தோன்னே வந்து அந்த கிராமத்தை வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணி ஒரு ஷார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு அதை வேற ஒரு பகுதியில் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் முழு படமும் அந்த பகுதியிலேயே எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஏதோ வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டில் அந்த டீம் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, அது அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது. இப்போ படமாக சொல்லணுன்னா, ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்குது. ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ள கதை மாந்தர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதை களம், இது எல்லாமே வந்து எதுவுமே வழியக்க திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃப்ளோவில் ரொம்ப அழகாக செல்வராகவன் சார் சொல்லவே வேண்டியதில்லை. போகிற போக்கில் வந்து அசால்ட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடைச்சிச்சுனாலே அதில் வந்து அவரோட முத்திரை வந்து தனியாக இருக்கும். ஒரு முழுநீள கதாநாயகனா, கதையின் நாயகனா அவர் வந்து ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணார். ஜென்ரலாக படம் பார்க்கும் பொழுது யூஸ்வலாக ஏமாற மாட்டேன். நான் இந்த படம் பார்க்கும் பொழுது படம் பார்த்துட்டு இன்டர்வலில் ப்ரொடியூசரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு செல்வராகவன் சாரோட கூட பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ப்ரொடியூசர்னு. அவர் ஒரு கார்பரேட் கை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பரோட்டாவுக்கு ஆர்டர் கேட்டுட்டு இருப்பார், நொங்கு வித்துட்டு இருப்பார். இது மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் அந்த படத்தில் வந்து ஒரு ஆக்டிங்கிறது வந்து ஏதோ ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போகிறதோ இது மாதிரி இல்லை, ஒரு பெரிய ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. அதை வந்து என்னென்னா, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு மைம் கோபி சார் மாதிரியான ஒரு தேர்ந்த நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு இடத்தை வந்து எடுத்து நடிச்சிருக்காருங்க. அதுக்கு அடுத்தது மைம் கோபி சாரை வந்து அவர் வந்து நம்ம நம்பியார் மாதிரி ரொம்ப நல்லவர், ஸ்க்ரீனில் கெட்டவராகவே பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி அப்படி ஒரு வில்லனா இந்த படத்தில் வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. நிறைய மைம் கோபி சாரை பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவரை வில்லனா பார்த்தேன், எனக்கெல்லாம் ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. சீக்கிரம் நிறைய படம் பண்ணுங்க. மைம் கோபி சார் மாதிரியான ஒருத்தரெல்லாம் வந்து ஹீரோவாக உள்ளே வரும் பொழுது அவருக்கான ஸ்கிரிப்ட் வந்து இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து விழுவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் சாரெல்லாம் வந்து ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குஷி ரவி, நான் படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க கன்னடத்தில் வந்து பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுட்டு தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லும்போது சார் நான் எனக்கு வந்து இதுதான் டெபியூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து நம்மளோட கௌசல்யா மேம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கனமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்கானிக்காக இந்த ஃபில்ம் வந்திருக்குதுங்க. நிறைய நம்பிக்கையோட ஒரு புதிய தயாரிப்பாளர் உள்ளே வந்து படம் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய 1-2 சண்டை காட்சி, அந்த சண்டை காட்சி எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமான சண்டை காட்சியாக அது வந்து வந்திருக்குது. எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். ஒரு படத்துக்கு வந்து எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப யதார்த்தமான சரியான திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. டெனிஸ் மஞ்சுநாத் அவர்களோட 3 படம் பண்ணியிருக்காரு. இது நான் அவரோட 2வது படத்தை வந்து வெளியிடுறேன். முதல் படத்தோட தயாரிப்பாளரும் நட்பு அடிப்படையில் வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். ரேகா மேடம் ரொம்ப அழகாக வந்து இதை எல்லாமே இந்த கோஆர்டினேஷன்லேருந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.